இச்சபோட் சினிமாவில் இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னரான அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நிறைய கொஷின்ஸும் வந்து கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. என்ன அப்டின்னா வந்து, இந்த அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து அவங்க அப்பா வந்து ப்ரொஃபசர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து டீச்சர்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறனால வந்து, இவங்க வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பாவோட பெரிய கனவா வந்து இருந்தது. ஆல்ரெடி இத பிக் பாஸ்லயும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐஏஎஸ் ஆக முடியாது அப்படின்னு அவங்க சொன்னப்போ வந்து, சரி உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நான் வந்து இந்த மாரி மீடியால போணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அர்ச்சனாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்கிட்டாங்களாம். ஸோ 1 வருஷம் உனக்கு டைம் தரேன். அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் டைம் தரேன். ஸோ நீ வந்து இந்த ஃபீல்ட்ல உன்னால சாதிக்க முடிஞ்சது. நீ சாதிச்சிட்ட அப்படின்னா, வெல் அண்ட் குட். நீ கன்டின்யூ பண்ணலாம். அப்படி உன்னால முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற அப்படின்னா வந்து, நீ ஒண்ணும் கவலை இல்ல. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறேன். நீ ஐஏஎஸ் ஆகு அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா சொன்னது விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ வந்து மீடியால கொஞ்சம் நல்லபடியா வந்து வந்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ்லயும் வந்து என் பொண்ணு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவங்க போய் அழுதுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னா, உடனே பிக் பாஸ் டீம்ட்ட பேசி அவங்கள வந்து வீட்ட விட்டு வெளிய கூட்டிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நெறைய பேச ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா வந்து பேச ஆரம்பிச்சது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ ஏன்னா அவங்க பேசினது மட்டும் இல்லாம கரெக்ட்டா பேசினாங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசு நிறைவா இருந்தது அப்படிங்கிற மாரி வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஹேப்பியா வந்து அவங்க அப்பா ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்கிட்ட வந்து "நீ கல்யாணத்த பத்தி பேசவே கூடாது. நீ கல்யாணத்த பத்தி பேசுற அப்படின்னா, நீ ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நீ ஒரு கல்யாணத்த பத்தி என்கிட்ட பேசணும். ஏன்னா, ஒவ்வொரு பெண்களும் வந்து இந்த உலகத்தில வந்து தன்னோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெர்சன். ஏன்னா, இந்த வாழ்க்கையில யாருக்கு எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம். ஸோ, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது, தான் சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ, அது வந்து கண்டிப்பா வந்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் சொன்னேன். ஸோ, அதனால கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னோட சொந்த கால்ல நீயே சம்பாரிச்சு ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. ஸோ, உண்மையிலேயே அது சூப்பர்வான ஒரு விஷயம். ஏன்னா, யாருக்கு எப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ, இந்த ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அ எவ்வளோ காசிப்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ, அதே மாரி மீம்ஸும் வரும். நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதுக்கு அவங்க வந்து சிரிக்கிற மாரி ஸ்மைலி போடுவாங்க. ஸோ, அந்த மாரி நெறைய காசிப்ஸ் வந்திருக்கும். அந்த மாரி எனக்கு தெரியக்கூடாது, பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு நெனச்ச ஒரு காசிப்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டதுக்கு வந்து, "இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பிடிக்காத அட்வைஸ் என்ன? அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு வந்து, அப்போ அதாவது சின்ன வயசுல வந்து நீங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு கோவம் வரும். பட் வந்து அதோட புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசாக ஆக தான் எனக்கு புரிய வந்தது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வந்து நீங்க ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து நாங்க உள்ள வருவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து எங்ககிட்ட அதாவது பேரன்ட்ஸ் கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த நான் கேட்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, நான் வந்து எதுவும் அந்த மாரி நினைக்கல. எனக்கு பேரன்ட்ஸ் உள்ள வந்தா போதும் அப்படிங்கிற மாரி தான் வந்து நினைச்சேன். ஏன் அப்படின்னா வந்து, அப்பதான் ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க அர்ச்சனா. என்ன அப்படின்னா, எனக்கு திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு தப்பான ஒரு கனவு வந்தது. எனக்கு ஒரு பேடான ஒரு ட்ரீம் வந்தது. நான் அடுத்த நாள் கேமராலயே வந்து சொல்லியிருப்பேன். எங்க அப்பா, அம்மாலாம் வந்து ஓகேவா, நல்லா இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ, அதுக்கான காரணம் இதுதான். இந்த மாரி எனக்கு தப்பான கனவு வந்தனால எனக்கு அப்பா, அம்மாவ பக்கத்துல உடனே பார்த்தாகணும். அவங்க ஓகேவா? அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுதான் விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ, யூசுவலா வந்து நானும் எங்க அப்பாவும் வந்து உட்காந்து பேசவே மாட்டோம். ஆனா வந்து இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் வந்து நெறைய நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆ எங்க அப்பாகிட்ட நானும் அப்பாவும் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து சண்டை வந்துரும் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் வந்து போயிடுவோம். ஸோ, அதனால வந்து எப்பயுமே அந்த ஒரு கான்வர்சேஷன் நீடிச்சது இல்ல. பட் வந்து நான் உள்ள போனதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நான் வந்து அது நான் வந்து உங்கள மாரி தான் அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த இடத்துல இல்ல. ஏன்னா, அந்த இடத்துல நீங்க இல்ல. ஸோ, அதனால நீங்க எப்படியாவது உள்ள வரணும்னு மட்டும் தான் நான் நெனச்சேன் அப்படிங்கிற மாரி அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கோல் என்ன? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, அம் ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ, அது கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி ஆயிடுவீங்க. பட் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட சொல்லு நான் சேர்த்து விடுறேன். 30 வயசு வரையும் வந்து நீ பண்ணலாம். அந்த கனவு வந்து நிறைவேத்தணும்னு என்னோட ஆசை. பட் நீ அத பண்ணல. பட் இருந்தாலும் இப்போ உன் தங்கச்சி அத பண்ணுவா அப்படிங்கிற மாரி
அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க சொன்னது வந்து, என்னோட ஒரு கோல் என்ன அப்படின்னா, இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்கள டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கனவு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க ஏதாவது என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. இல்ல மோஸ்ட்லி நான் சொன்னதே கிடையாது. அப்படி சொன்னாலும் நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. அதனால நான் சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, எனக்கு வந்து ரொம்ப பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. ஒரு என்டர்பிரினியரா வரணும் அப்படிங்கிற ஆண்டர்பிரினியரா வரணும் அப்படிங்கிறது ஆசை அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கான ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள், பிசினஸ் ஐடியாஸ் நெறைய திங்க் பண்ணிட்டுருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வெல் செட்டில்ட் எதனா ஒரு லைஃப் இருக்கணும் 20 வருஷத்துக்கு அப்புறம். நான் எக்ஸ்பெக்ட் லைஃப் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நமக்குன்னு ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கணும். அந்த மாரி தான் வந்து யோசிச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு டைம் மிஷின் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, நான் வந்து இன்ஜினியரிங் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அடம் பிடிச்சேன்ல. அதாவது பிஏ இங்கிலீஷ் சம்திங் தான் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. பட் நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நின்றுருக்காங்க. நான் ஃபாரின் போய் வேலைலாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் மாத்தி இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன். நான் பிஏவே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா, அந்த இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்குள்ள நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அர்ச்சனா வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அந்த இன்டர்வியூல ஹைலைட்டா வந்து சொன்ன விஷயங்கள். ஸோ இதே மாரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.